முதல்ல இந்த நாள்ல கனத்த இதயத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்வது, இந்த திருத்தந்தை அவருடைய இறப்பு என்பது ஆஹ், அகில உலக திருச்சபை அப்படின்னு சொல்லுகின்ற கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் தலைவராக, ஒரு புனித திருத்தந்தையாக வாழும்போது விளங்கிய அவர், வாழும்போது அந்த வாழ்வை வாழ்ந்து காட்டியவர். அதாவது உலக நாடுகளுக்கிடையே போர்கள் எல்லாம் அது தீர்வாகாது, அமைதி, பேச்சுவார்த்தை, அன்பு ஒன்றே தீர்வானது, அதுதான் இறுதியிலே வெல்லக்கூடியது என்பதை ஆணித்தனமாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்வு என்பது சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்று சொன்னால் மிகையாகாது. இவ்வளவு வயதிலும் இளம் வயதினருக்கு ஏற்றவாறு, முதியவர்களுக்கு ஏற்றவாறு, எல்லோ நிலையினருக்கும் ஏற்றவாறு சிந்தித்து செயல்பட்டு அவர்களுடைய மனங்களை கொள்ளையடித்து சென்றவர். அதுபோலதான் உலக நாடுகளிலே அமைதியை கொள்ளையடித்து செல்ல அவர் பல வழிகளிலே, பல நேரங்களில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை, இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வருவதற்கு பல சவால்களை சந்தித்தாரோ அதுபோல இவர் பல பல சவால்களை சந்தித்து தன் நிலையை இழந்து, அதாவது திருத்தந்தை புனித நிலைக்கு இருக்கின்ற ஹோலி ஃபாதர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த நிலையை இழந்து அவர் சாதாரணமாக ஒரு சின்னர், ஹூ இஸ் பிரான்சிஸ் என்று கேட்ட பொழுது, நான் ஒரு பாவி, நான் ஒரு சின்னர் என்று சொன்னார். அந்த பதிலை இப்படி ஒரு பதவியில் இருக்கின்ற, ஒரு மக்களை வழிநடத்துகின்ற ஆயர் பொறுப்பில், தலைமை ஆயர் பொறுப்பில் இருக்கின்ற அவருக்கு இவ்வளவு ஒரு எளிமையான அந்த வார்த்தை தான் இந்த உலகத்திலே அமைதியை எப்பொழுது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, உதாரணம் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணத்தை தருகின்ற வார்த்தையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப பெருமையாகவும் இருக்கிறது. அவருடைய அந்த வாழ்வு என்பது இந்த உலகத்திலே இன்னும் மனித நேயம், அன்பு, இது போன்ற நல்ல குணங்கள் ஒளிந்து போகவில்லை, மறைந்து போகவில்லை. அதை ஒவ்வொரு நாளும் ஒளிர்வித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இந்த திருத்தந்தையை போன்று பல மனிதர்கள் இன்னும் இந்த நாட்டிலே உருவாக வேண்டும், ஊரிலே, நம் வீட்டிலே உருவாக வேண்டும் என்பதுதான் அவர் விட்டு செல்கின்ற ஒரு பாடமாக நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம். ஆகவே கனத்த இதயத்தோடு அவருக்கு எங்களுடைய புகழஞ்சி செலுத்துகின்றோம். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாட்சி அளித்தருள்வாராக. இணைப்பில் உங்களுடைய இரங்கலையும் புகழ் அஞ்சலியையும் செலுத்தியமைக்கு நன்றி ஃபாதர்.